லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு சிறுவன் மரத்திலான ஒரு கப்பல் ஒன்றை செய்தான். அதை கடலில் சென்றுவிட்டு அழகு பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று வந்த ஒரு பெரிய ஆலை அந்த கப்பலை அடித்துவிட்டு சென்றது. அங்கும் இங்கும் எல்லாம் தேடி பார்த்தான். எங்கேயும் அவனுக்கு கிடைக்கவில்லை. மிகவும் சோர்வாக அவனுடைய வீட்டிற்கு சென்று விட்டான். சில தினங்களுக்கு பிறகு அவன் கடை வீதியில் நடந்து கொண்டு போகும்போது ஒரு கடையில் அவனுடைய கப்பல் இருந்தது. இதை பார்த்தவுடன் வேகமாக சென்று கேட்கிறான், ஐயா, இது என்னுடைய கப்பல், இதை எனக்கு தந்து விடுங்கள் என்று கூறி பார்த்தான். உடனே அந்த கடைக்காரர், இதை நான் 200 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், உன்னிடம் அந்த பணம் இருக்கிறது என்றால் இதை பெற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டார். உடனே அந்த சிறுவன், ஐயோ, இங்கே பாருங்கள், என்னுடைய பேரெல்லாம் கூட இருக்கிறது, இதை நான் தான் உருவாக்கினேன் என்று சொல்லி பார்த்தான். உடனே கடைக்காரர், இல்லை, முடியாது என்று சொன்னவுடன் வேகமாக வீட்டிற்கு சென்று அம்மாவிடம் 200 ரூபாயை பெற்றுக்கொண்டு கடையில் வந்து கொடுத்து அந்த கப்பலை வாங்கி கொண்டான். மிகவும் சந்தோஷமாக இருந்தான். அவன் அதை உருவாக்கினான். அதை இடையில் தொலைத்து விட்டான். மறுபடியும் அதை பெற்றுக்கொண்டவுடன் அவனால் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாத நிலைமையில் அவன் இருந்தான். ஆம் அருமையானவர்களே, நம்மை தேவன் அழகாக உருவாக்கினார். பாவத்தின் மத்தியில் இடையில் தொலைந்து காணப்படுகிறோம். அதே நேரத்தில் அவருடைய இரத்தத்தினால் நம்மை மறுபடியும் மீட்டுக் கொண்டார். நம்முடைய வேத புத்தகத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமர்ந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, அவருடைய இரத்தத்தினால், அவருடைய சரீரத்தினால், அவருடைய தழும்புகளால் நம்மை ரட்சித்து நம்மை மறுபடியும் பாவமில்லாத பரலோகத்திற்கு கொண்டு செல்ல அவர் விரும்புகிறார். நாம் அவருக்காக அனுதினமும் பாவத்தை விட்டு விலகினவர்களாக வாழ கற்றுக்கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.